தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேச்சாடா பேசன அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த தீர்ப்பை பார்த்ததுலேருந்து. மேடை கிடைச்சா, மைக்கு கிடைச்சா என்னன்னாலையும் பேசலாம், என்னன்னாலையும் நம்ம யாரை பற்றினாலையும் கேவலமாக அவதூறாக ரொம்ப இழிவான சொற்களை யூஸ் பண்ணலாம். இன்னும் பேசுகிற ஒவ்வொரு மேடை பேச்சாளருக்கும் இந்த தீர்ப்பு ஒரு அதிரடியான தீர்ப்பாக இருக்கும். தமிழக வெற்றி கழகம் இதை வரவேற்கிறோம், மனதார வரவேற்கிறோம். பெண்களை பற்றி அவ்வளோ இழிவாக பேசிகிட்டு இருக்காரு. இதை யாரை பற்றியும் நீங்கள் பேசுகிறேன்னு உங்களுக்கே தெரியும். திமுகவின் ஆபாச மேடை பேச்சாளர் ஐயா திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நீதிமன்றம் 3 ஆண்டுகள் 3 மாதம் சிறை தண்டனையும் மற்றும் 20,000 ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்கு. மனதார இந்த தீர்ப்பை வரவேற்கிறேன். எப்பயுமே நீதி வென்றாகணும். ஒவ்வொரு ஜனநாயகத்தில் இருக்கும் மக்களும் கடைசியாக நம்புறது நீதிமன்றத்தை மட்டும்தான். அந்த நீதிமன்றம் சரியான ஒரு முடிவை கொடுத்துருக்கு. மனதார இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம். அனைத்து மக்களும், பொது வாழ்விற்கு வந்திருக்க அனைத்து மக்களுமே விமர்சனத்திற்கு உட்பட்டவர்கள் தான். நானும் சரி, நீங்களும் சரி, யாராக இருந்தாலும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான். அது எல்லை மீறக்கூடாது. நம்ம எடுத்து வைக்கும் விமர்சனம் கருத்தியல் ரீதியான விமர்சனமாகவும், கொள்கை ரீதியான விமர்சனமாகவும், அறிவு சார்ந்த எதிர்த்தரப்பு விமர்சனமாகவும் இருக்க வேண்டும். நீங்கள் பாட்டுக்கு பர்சனல் வாழ்க்கையை பேசுகிறது, பெண்களை மிகவும் இழிவாக பேசுகிறீங்க. வர ஏன் உங்கள் வீட்டிலெல்லாம் பெண்கள் கிடையாதா? நீங்கள் பேசுகிற பேச்சை போயிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் போட்டு காட்டுங்க. அதை உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் ஏற்றுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அனைவரும், அனைத்து பெண்களும் ஏற்றுப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் பேசுகிறது கரெக்டுன்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்களான்னு பாருங்கள். இந்த தீர்ப்பை மனதார வரவேற்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், 2026 இதற்கான தக்க பதிலடியை தமிழக மக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. வாழ்க தமிழ், வளர்க தமிழக வெற்றி கழகம். தேங்க்யூ மக்களே.